உங்கள் ப்ரிப்ரேஷனில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன், வீக்லி அனாலிசிஸ் அண்ட் டோன்ட் ஹியர் ரிலேட்டிவ்ஸ் வாய்ஸ். நாலுமே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன். அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான் தெரியுது இந்த 4 வேர்டுக்கான பவர் ரொம்ப ரொம்ப பெருசு. கன்சிஸ்டன்சி, இந்த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கன்சிஸ்டன்சி. நம்ம டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுதோ இல்லையோ ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த ப்ரிப்ரேஷன். நான் மெஜாரிட்டியாக சொல்கிறேன், ஒரு கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தை கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும், நமக்கே தெரியாது எங்கேருந்து வரும்னு. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நம்மளை திரும்பி திரும்பி எங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் நமக்கு பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து சீக்கிரம் மீண்டு வரது தான் நம்மளோட ஒரு யூனிக்கான பவர். அதில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த டிஸ்ட்ராக்ஷன் தாண்டி வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒர்க் பண்ண பாருங்கள். அந்த ஒர்க்கை அந்த டேக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை ரெண்டையும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. எப்போ நம்ம நினச்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒர்க்கை அப்பயே பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுங்க, வரது வரட்டும். த செகண்ட் திங் இஸ் செல்ஃப் மோட்டிவேஷன். த்ரூ அவுட் த நீட் ஆஸ்பிரன்ஸோட ப்ரிப்ரேஷனில் ஒரு முக்கியமான எலமெண்ட் என்னென்னா லேக் ஆஃப் மோட்டிவேஷன். தன்னைத்தானே நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரியும் நம்ம கூட ப்ரிப்பேர் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க, அதே சமயம் நமக்கு சொல்லிக் கொடுக்க அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. நிறைய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் தாண்டி வரும். ஒரு கான்செப்ட் நமக்கு திடீர்னு புரியலனாவே நமக்கு தப்பு பண்ண மாதிரி நினச்சிக்கும். அதே சமயம் ஒரு MCQ சால்வ் பண்ண முடியல, டெஸ்ட்டில் ரொம்ப கம்மியான மார்க் வந்துருச்சு நம்ம ஃபீல் பண்ணோம்னாவே நமக்கு ஒரு லைட்டாக ஒரு இது மன உளைச்சலுக்கு ஆளாக ஆரம்பிச்சிடுவோம். அந்த நேரத்தில் வாட் we need is செல்ஃப் மோட்டிவேஷன். தன்னைத்தானே நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னா, நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக எய்தர் எங்கள் அம்மாட்ட நான் பேசுவேன். பிகாஸ் நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்பே நமக்கு இருக்க முக்கால்வாசி ப்ராப்ளம் நமக்கு தீர்ந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு எப்படின்னு தெரியல, அதுக்கு பின்னாடி இருக்க மேஜிக் என்னன்னு தெரியல. பட் செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸ்கிட்ட பேசலாம். ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, ஒரு சில பேர் அவங்க கிளாஸ்மேட்ஸ், டீம்மேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசிக்கலாம். அப்படின்னா தேர்ட் திங் இஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்பயாவது நீங்கள் தனியாக இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த கோட் போட்டு ஸ்டெத்தஸ்கோப் போட்டு நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், ஒரு பேஷண்ட் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், நீங்கள் கண்ணை மூட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளேருந்து ஒரு பவர் வரும். நிஜமாக சொல்கிறேன், அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும். அந்த சந்தோஷம் வந்து அன்எக்ஸ்பிளைனபிள். அதை நீங்கள் பண்ணிங்கனாவே எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அதை ஈஸியாக தாண்டி வரலாம். கண்டிப்பாக அதை வந்து நமக்கு யூனிக்கான ஒரு நல்ல ஒரு மைண்ட் வரும், ஒரு நல்ல மைண்ட் செட் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமை நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் ஒருத்தரோட ப்ரிப்பரேஷனில் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஆஃப்டர் தட் வீக்லி அனாலிசிஸ். நம்ம தப்பு பண்ணுறோமா இல்லையா, நம்ம இந்த வீக்கில் ஒழுங்காக படிச்சிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளை அகெயின் அண்ட் அகெயின் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் பண்ணது, நான் டெய்லி அனலைஸ் பண்ணுவேன். டெய்லி நைட் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்திருக்கு, அந்த டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு எந்த சோர்ஸில் வந்துச்சு, நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், அடுத்த நாள் இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நைட்டில் வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம என்ன படிக்கணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், பிளான் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். நிறைய பேர் டாப்பர்ஸ் நான் பேசி தெரிஞ்சுக்கிட்ட மடிக்கும் அவங்களே இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ஒரு பெரிய சீக்ரெட் இது. ஸோ யூஸ் இட். அண்ட் தென் டோன்ட் ஹியர் ரிலேட்டிவ்ஸ் வாய்ஸ். இது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. எல்லாருமே கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் கேம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ்பெஷலி நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. நமக்கு வேறு யாருமே வேணாங்க நம்மளை கெடுக்கிறதுக்கு. நிறைய சொந்தங்கள் வந்து நிஜமாக சொல்கிறேன் வாயால் நிறைய பேர் நம்மளை கெடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது இதுன்னு சொல்லி நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம வாழ்க்கை இது, நாம் தெளிவாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுது, நாம் தான் டிசைட் பண்ணணும். அந்த நடுவில் வேறு யார் வந்தா என்ன, எப்படி வந்தா என்ன அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. அதையும் மீறி உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா மனசில் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி உங்களை இப்படி பேசுகிற வாய் தான் நீங்கள் நாளைக்கு சீட் எடுத்ததுக்கப்புறம் உங்களை பெருமையாக புகழ்ந்து பேசுவாங்க ஓவராக. ஸோ அதை நீங்கள் நினச்சி பார்க்குறப்ப நீங்கள் மனசில் வாய் நான் ஒரு நாள் கறி பூச தான் போகிறேன் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு பல்லு கடிச்சிட்டு நீங்கள் அந்த எஃபர்ட்ஸ், அந்த வெறி உங்களோட ப்ரிப்ரேஷனில் போடுங்க. நிறைய எஃபர்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த வெறியில் நீங்கள் போட்டிங்கன்னா நிஜமாக சொல்லுவங்களை தடுக்கவே முடியாது. அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த லெவலுக்கு. ஸோ இதுதான், இந்த 4 விஷயம்தான் எல்லாரோட ப்ரிப்ரேஷன்லையும் கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய கீ ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வித் திஸ் நோட் ஐ கம்ப்ளீட் மை செஷன். உங்களோட ப்ரிப்ரேஷனில் நல்லா பண்ணுங்கள். எந்த ஒரு மன உளைச்சல் காலனாலும் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த 4 விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ரிப்பீட்டட்லி say this. So I hope you have enjoyed this session. So thank you all friends. Bye.